வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம காந்தா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த வெள்ளித்திரை, ஜிகர்தண்டா அந்த மாதிரி சினிமா எடுக்கிறது. அந்த சினிமா எடுக்கிறப்போ டைரக்டருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் கதை அப்படின்ட்டுன்னு. பட் இந்த படம் அது மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஜானரை கம்பைன் பண்ணி ஒரு படமா கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, இந்த ஈகோ கிளாஷ் வந்து ஒரு ஈகோ டிராமாவா வருது, அதுவே மர்டர் மிஸ்ட்ரியா மாறுது. அப்புறம் இந்த மொத்தமா நடக்கிற கதைக்களம் இருக்குல்ல, அது வந்து 1950s அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மூவின்னு சேர்த்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல உண்மையிலே நடந்த சம்பவமான, அதாவது தியாகராய பாகவதர் அவர்கள் வந்து ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் இருந்தாரு. அந்த விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த மொத்த படத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், மர்டர் மிஸ்ட்ரி அண்ட் ஈகோ டிராமா, இந்த 3 ஜானரையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு படமா கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த படத்தை பயங்கர கிளாஸியாகவும் குவாலிட்டியாகவும் எடுத்திருக்காங்க. இது பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே தெரிஞ்சுது. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ்லையும் சமுத்திரக்கனி அண்ட் துல்கர் சல்மான் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான் இவங்க 2 பேருமே எந்த அளவுக்கு நல்லா நடிப்பாங்கன்ட்டுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயத்த 2 பேருமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, பாக்யஸ்ரீ இந்த படத்தோட ஹீரோயின், அவங்களோட ஆக்டிங்குமே இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங்குமே. இன்ஃபேக்ட் வந்து பாக்யஸ்ரீக்கும் துல்கர் சல்மானுக்கும் வந்து ஒரு சேலஞ்சே இருக்கு. அதாவது படத்துல 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் காமிக்கணும். படத்துல வர கேரக்டர் ஒன்று, அப்புறம் படத்துல படம் எடுக்கிறப்ப வர கேரக்டர் ஒன்று. அதுவும் வந்து இந்த 1950ஸ்லாம் வர படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல பேசணும், அப்புறம் எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறப்போ படத்துல படம் எடுக்கிறப்ப வர கேரக்டரா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நார்மலா ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாவோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷன்ல இன்வால்வ் ஆகிற ஒரு பர்சனாவோ வர்றப்போ சூப்பரா பண்றாங்க அவங்க 2 பேருமே. அவங்க 2 பேருமே நல்லா இருந்தது அந்த ஆக்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இந்த 2.5 மணி நேரம் ஃபார்மேட்டு அப்படிங்கிறதுல போய் மாட்டிக்கிறதுனால தான் இவங்க எதிர்பார்த்த இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்தாலுமே, அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்போ அந்த டேரக்டருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் விஷயங்கள். அதை தான் வேற வேற இன்ஸ்டன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே அது பார்த்துட்டு இருக்கிறப்போ பேக் ஆஃப் த மைண்ட்ல நல்லா இருக்கு, பட் இன்னும் கதைக்குள்ள போகாமே இருக்காங்களே அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. மேபி அதெல்லாத்தையும் ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ள சுருக்கி காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஒரு கிறிஸ்பான இன்டென்ஸான ஒரு படமா வந்திருக்கும். முக்கியமா ராணாவோட போர்ஷன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமேல அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த சாப்டர்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிப்பாகிற மாதிரி இருந்தது. மேபி அதெல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் இன்டென்ஸான படமா வந்திருக்கும். பட் இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஓவராலா ஒரு படமா பார்த்தோம்னா இது ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவின்னு சொல்லலாம். பயங்கர இன்டென்ஸான ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு பீரியாடிக்கல் மூவி பிடிக்கும், அதுவும் பயங்கரமான ஆக்டிங் உள்ள ஒரு படம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மர்டர் மிஸ்ட்ரி, அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், உண்மையிலே நடந்த சம்பவத்தை மையமா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா காந்தா உங்களுக்கான படம் தான். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.